அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு பாபாஸ் டிப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 5 பிரெட் எடுத்திருக்கேன், 100 கிராம் சுகர், தேவையான அளவு நெய், பிரெட் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட்டை இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த பிரெட்டை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை இதை சேர்த்துடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை குறைச்சி வச்சுருங்க, இல்லைன்னா டக்குன்னு கருகிரும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் எடுத்து வச்சிருக்கிற சுகர் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரெட் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதுக்கு பாகுலாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஒன்று இது கொதிச்சா மட்டும் போதும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுக்கிற பிரெட்டை சேர்த்துடலாம். ஃப்ளேமை குறைச்சிருங்க. இப்போ நம்ம பிரெட்டு சேர்த்த உடனே இந்த பிரெட் எல்லாம் இந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிடும். இப்போ நீங்கள் இந்த பிரெட்டை இந்த மாதிரி உடைச்சி விட்டுக்கோங்க. பிரெட்டோட ஓரங்களெல்லாம் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுவுமே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன். இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது. இப்போ இதில் நான் கேஷ்நட்டு ஏலக்காய்லாம் ஒன்றும் சேர்த்துக்கல, சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், சேர்க்காட்டாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் கார்னிஷ்காண்டி வேணால் சேர்த்துக்கலாம் கேஷ்நட்டு. இப்போ நம்ம பிரெட்டை பொரிச்சோம்ல, அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இதுதான் இதோட கரெக்டான பக்குவம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம நெய் வந்து 1 ஸ்பூன் தான் விட்டுருக்கோம். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்மளோட பிரெட் அல்வா ரெடி ஆயிருச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். அவ்வளவுதான், நம்மளோட பிரெட் அல்வா இப்போ ரெடி ஆயிருச்சு. இந்த பிரெட் அல்வா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாபாஸ் டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.